ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமா ஆஃப் டுகு. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் பெங்களூரில் நாங்கள் தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கிற ஒரு விளாக் தான் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் நார்த் இந்தியன்ஸ் பீப்புள் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க வந்து இந்த கிராக்கர்ஸ் வாங்குறத விட எல்லாருமே இந்த ப்ரூம் ஸ்டிக் தான் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அவங்களோட கல்ச்சர்லேயே அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்குன்ட்டு. நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் இந்த தீபாவளி, நவராத்திரி இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ஸ்வீப் அவே பண்ணுறது தான் மீனிங். ஸோ அதனால் நம்ம வீட்டில் பழசு இருந்தால் கூட அது புதுசு ஒன்று வந்து அன்னைக்குன்னு வாங்குவாங்க. அன்றைக்கி அந்த பஜார் ஃபுல்லுமே நார்த் இந்தியன்ஸ் பீப்புள் ஆளுக்கு ஒரு ப்ரூம் ஸ்டிக்கோடு தான் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் டுகுக்கு தேவையான கிராக்கர்ஸ்லாம் வாங்குறதுக்காக ஒரு தமிழ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். டே பிஃபோருங்கிறதுனாலையா இல்லை பெங்களூர்னாலையான்னு தெரியல, ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஈவன் ஒரு கம்பி மத்தாப்பு மட்டுமே 380, 400 அந்த சைஸ் பொறுத்து அந்த ரேட்டுமே கூட தான் இருந்துச்சு. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால மேலே டெரஸ், அதுக்கப்புறம் கார் பார்க்கிங்கில் மட்டும்தான் நம்ம அந்த கிராக்கர்ஸ் எல்லாமே போட முடியும். அதுவும் கொஞ்சம் சவுண்டு வர மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் டுகுக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பினோம். டுகுக்கு தேவையான கிராக்கர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அண்ட் தென் ஒரு ரெஸ்டாரண்ட் போடலான்னு பிளான் பண்ணோம். இங்கே வந்து நாங்கள் அதிகமாக வெளியில் போகிறதே கிடையாது. சரி இன்றைக்கி போயிட்டு வரலான்ட்டு ஃபிராங்கி தாபான்னு சொல்லிட்டு ஒரு தாபா ஸ்டைல் ஃபுட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா பெங்களூரில் இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்னே சொல்லலாம். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஓகேவாக இருக்கும். ஃபுட்டு தவிர்த்து எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சது ஆம்பியன்ஸ். முக்கியமாக அந்த டைனிங் டேபிள் தான் ஒரு ராஜஸ்தானி பேட்டர்னில் அங்கே இருக்கிற அந்த ஆர்ட் தீம் இருக்குல்ல, அதுவே அந்த டேபிளில் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. வால் எல்லாத்துலேயுமே இன்னோவேட்டிவாக ட்ராயிங்ஸ் எல்லாமே வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஓவராலாக நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால நாங்கள் ரிவ்யூலாம் கொடுத்தோம். ஸோ அதுக்காக எங்களுக்கு ஐஸ்கிரீம் வித் அந்த சிஸ்லர் ப்ரௌனி இருக்குல்ல, அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. அதுவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஷாஜாப்பூரோட அந்த மெயினான பிளேஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் மேப்லேயே போட்டு பார்க்கலாம். ரொம்ப மெயினான பிளேஸ் தான். நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஓகேவான ஸ்பாட்டாக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சில ப்ளே ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சண்டே ஈவினிங் போல் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மண்டே தீபாவளி அன்றைக்கி ஸ்வீட் மட்டும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நமக்கு அன்றைக்கி எல்லாமே பண்ணுறது வந்து ஹரிபரியாக இருக்குங்கிறதுனால எல்லாமே டீப் ஃப்ரைட் ஐட்டம் தான். பட் அதில் கொஞ்சம் ஹெல்த்தி வாஷ்னாக கொடுக்கலாம், உன்னோட ஸ்கூலுக்குமே கொடுத்து விடுறதுக்கு மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தான் நாங்கள் ரீசெண்டாக கோவில்பட்டி போயிட்டு வந்தோமா பெங்களூருக்கு. ஸோ அந்த 1 வீக் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு தீபாவளியுமே வந்துடுச்சு. ஸோ ரகுக்குமே லீவ் இல்லைங்கிறதுனால நாங்கள் இங்கேயே செலிப்ரேட் பண்ணுறதா இருந்துச்சு. தீபாவளி முடிச்சுட்டு அம்மா வர்றதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளே எல்லாமே பண்ணுவோம். அந்த ட்ரெடிஷன் வந்து குழந்தைங்களுக்கு தெரியும்ல, நம்ம 3 பேர் தான் இருக்கோம், பண்ணுவோமா வேணாமா அந்த தாட்லாம் கிடையாது. நாங்கள் எல்லா ஃபெஸ்டிவலுமே ஈவன் ஹைதராபாத்தில் இருக்கும்போதுமே சரி, நாங்கள் எப்படி நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவோமோ நாங்கள் அதே மாதிரி தான் பண்ணுவோம். இன்றைக்கி நான் பண்ணுற டிஷ்ஷஸ் எல்லாமே நந்தினி கீயில் தான். நான் ஃபுல்லுமே கீ யூஸ் பண்ணி பண்ணல, ஏன்னா அது ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆயில், அதுக்கப்புறம் கொஞ்சம் நந்தினி கீ. நந்தினி கீ வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம். எங்கள் பெங்களூரில் இருக்கிறவங்க எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணுற ஒரே பிராண்டுன்னா நந்தினி தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவன் அந்த மில்க் பாக்கெட் கூட நாங்கள் அது தானே வாங்குகிறோம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இங்கே அதுக்கு தான் ஒரு தனி செட் ஆஃப் பீப்புளே இருக்காங்க, ஃபேன் சொல்லிட்டு. நான் நிறைய கீ யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பிராண்டில். பட் இந்த பிராண்டு தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நந்தினியில் மில்க் பாக்கெட் தவிர்த்து பன்னீர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அமுல் பன்னீர்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இது கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இவங்க வந்து மில்லட்டில் ஸ்வீட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. மைசூர் பாக் இந்த மாதிரி எல்லாமே சில டிஷ்ஷஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து கர்நாடகாவோட ஓன் பிராண்டு. ஸோ அதாவது நம்ம ஊரில் ஆரோக்கியா, அமல் இருக்குல்ல, அது மாதிரி இங்கே வந்து கர்நாடகானாலே இந்த நந்தினி பிராண்டு தான். ஃபர்ஸ்ட்டு நான் அடிக்கடி பண்ணுற அந்த ராஜஸ்தானி பெசன்கி மத்ரி தான். நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணும்னா தட்டை சொல்லுவாங்கள்ல, தட்டை வடை அந்த தட்டை இருக்குல்ல, அது மாதிரி. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதில் நிறைய ரெசிபி இருக்குது. ஆட்டா கீ மத்ரி, சாவல் கீ மத்ரி, வீட் கீ மத்ரின்ட்டு நிறைய இருக்குது. மத்ரினா அந்த சிப்ஸ் இருக்குல்ல, அதை மீன் பண்ணுற ஒரு ராஜஸ்தானி வேர்டு தான். ஸோ நான் இன்றைக்கி வந்து பெசன் ஃப்ளார்லாம் ஆட் பண்ணி நம்ம ஊர் தட்டை ஸ்டைலில், பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ராஜஸ்தானி ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் அதுக்கு ஓமம், அஜ்வைன் அது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே சூப்பராக வந்துருந்துச்சு. ஆல்ரெடி நான் ஷார்ட்டில் என்னெல்லாம்
என்னெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டேன். இதில் அகெயின் ஆட் பண்ணால் உங்களுக்குமே போரிங்காக இருக்கும். இது வந்து ராகி பிஸ்கெட் தான். நீங்கள் இதை ஓவனில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் டீப் ஃப்ரை தான் பண்ணேன். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுட்டு நைட் வந்து நாங்கள் மெயின் பஜாரில் தானே இருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அக்கேஷனாலே கண்டிப்பாக விசிட் பண்ணுவோம். அங்கே என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்ட்டு. அதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல க்ரீன் கலரில், அது வந்து பாக்கு. அதாவது அந்த பாக்கு வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கும்ல பச்சையாக, அது இங்கே வந்து அதை வச்சு தான் நோன்பு வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மெயினான ஒரு ப்ராடக்ட்டு. அதெல்லாமே அங்கே இருந்துச்சு. அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஹண்டில்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில். இது வந்து நம்ம தீபாவளிக்கு கிறிஸ்மஸ்க்கு எப்படி நம்ம ஸ்டார் வைப்போமோ அதே மாதிரி இங்கே ஹண்டில் வந்து ரொம்பவே இதுவுமே சைஸ் பொறுத்து சின்ன ஹண்டில்லேருந்து பெருசு வரைக்குமே ரேட் வந்து கூட தான் இருக்கும். நார்மல் நீங்கள் டே பிஃபோருங்கிறதுனால ரேட் வந்து கொஞ்சம் ஹை பீக்கில் தான் இருக்கும். பட் நம்ம தமிழ் கல்ச்சரில் அந்த ஹண்டில் வைக்கிற பழக்கம்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. என்னோட அவுட்ஃபிட்க்கு வந்து அந்த பர்பிள் கலரில் பேங்கிள்ஸ் தேடிட்டு இருந்தேன். 2-3 ஷாப் போயிட்டோம். எங்கேயுமே அந்த கலருக்கு மேட்சவே கிடைக்கல. பட் இந்த ஷாப் வந்து வீட்டுக்கு கீழே இருக்குது. இது நாங்கள் லாஸ்ட்டாக தான் விசிட் பண்ணோம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் பேங்கிள்லேயே, நீங்கள் பார்க்கலாம். இங்கே கரெக்டாக எனக்கு அந்த பர்பிள் கலரில் அந்த பேங்கிள்ஸுமே எனக்கு கிடச்சிது. அப்படியே சாமி ஃபோட்டோவுக்கு தேவையான பூ அப்புறம் அந்த வளையல் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு டே மண்டே, இன்றைக்கி தான் தீபாவளி. ஸோ காலையில் சீக்கிரமாகவே எழுந்துச்சி எங்களோட ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். மெயினாக இதை வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கிறது தானே அந்த ஃபெஸ்டிவலோட மெயின் ஸ்டார்ட்டப்பே இருக்கும். ஸோ அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஷவர்லாம் பண்ணிவிட்டு அந்த ஸ்வீட் மட்டும் பண்ணலான்னு சொல்லிட்டு சுசியம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் கொஞ்சமாக அந்த டேபிள் வந்து டெக்கர் பண்ணிவிட்டு நம்ம வாங்கின புது ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் நம்ம பண்ண அந்த பலகாரம் அதெல்லாமே வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வியர் பண்ணோம். என்னோட அவுட்ஃபிட் வீடியோ அண்ட் டுகோடது நான் டீட்டெயிலிங்காகவே ஒரு ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணிட்டேன். என்னோடது இந்த கேமராவில் டிஃப்ரெண்ட் கலரில் தெரியுது. ஆக்சுவலி அது வந்து பர்பிள் வித் ராமர் க்ரீன் ப்ளூ சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஷேடு. பட் இதில் வந்து ப்ளூ கலரில் தெரியுது. மெயினாக தீபாவளியில் கிஃப்ட் இல்லாமல் இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு டுகுக்கு வந்து நாங்கள் 2 கிஃப்ட் வாங்கியிருந்தோம். இந்த ஃபெஸ்டிவலும் கிடையாது, நாங்கள் மெயினான அக்கேஷன் லைக் தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ் இந்த மாதிரி எல்லா ரிலீஜியன் சார்ந்த மெயினான ஃபெஸ்டிவலுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் குழந்தைங்களுக்கும் அது நம்ம ரிலீஜியன் சார்ந்த ஃபெஸ்டிவல் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும், அடுத்த இது நம்ம பண்ணக்கூடாதுங்கிற தாட் இருக்குது. அதாவது ஸ்கூல்லேயுமே இங்கே நல்லா சொல்லித்தராங்க. ஸோ அதுக்காக நாங்களுமே அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். கிஃப்ட்னா அது பெரிய கொஞ்சம் கிராண்டான பட்ஜெட் அப்படிலாம் கிடையாது. ஈவன் அது 100 rupees டாயாக கூட அது என்ன கிஃப்ட்டுன்ட்டு நான் டீட்டெயிலிங்காக ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். இது எல்லா குழந்தைங்களுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். பெங்களூரில் தீபாவளி 20th அன்னைக்கு தான். பட் அந்த வெனஸ்டே தான் நார்த் இந்தியன்ஸோட தீபாவளி. ஸோ அவ்வளோவா அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி வந்து ரொம்ப வைபிங்காலாம் இல்லை. பட் வெனஸ்டே வந்து ரொம்பவே சூப்பராக கிராண்டாக இருந்துச்சு. நார்த் இந்தியாவில் இருக்கிற அந்த பீப்புள்ஸ் எல்லாமே 10 days கிட்ட வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் இங்கே இருக்கிற நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் வந்து 5 days அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வெனஸ்டே தான் கொஞ்சம் அவங்களுக்கு மெயினான டே. ஸோ அன்றைக்கி தான் பெங்களூரில் வந்து ஒரு ரியல் தீபாவளி வைபே இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.